இவனுக்கு முள்முடியை எடுத்து வாருங்கள். கல்வாரி என்னோ தோட்டத்திலே என் கத்து துங்கும் சிலுவையிலே ஏழு பூக்கள் பூத்ததையா அதில் ஜீவ பூக்களானதையா அதில் ஜீவ பூக்களானதையா கல்வாரி என்னோ தோட்டத்திலே கர்த்தர் தூங்கும் சிலுவையிலே ஏழு பூக்கள் பூத்ததையா ஜீவ பூக்களானதையா ஜீவ பூக்களானதையா கல்வாரி என்னும் தோட்டத்திலே பிலாத்துவினிடத்தில் கொண்டு போகலாம். எப்படித்தான் மனித கரங்களும் புனித தலையனில் கொட்ட துணிந்ததோ அப்படியே அவர் கன்னத்தில் அறிய எப்படித்தான் பாவக்கரங்கள் எழுந்ததோ ஐயோ கதறுகின்றாரே அவர் கன்னங்கள் சிவந்திடவே ஐயோ கதறுகின்றாரே அவர் கன்னங்கள் சிவந்திடவே மரியாள் முத்தமிட்ட மாசற்ற கால்கள் பெரியோராணியா குருசில் நின்றதே மரியாள் முத்தமிட்ட மாசற்ற கால்கள் பெரியோராணியா குருசில் நின்றதே மாயண்டழுத்த அன்பு கரங்களோகவே மாயண்டழுத்த அன்பு கரங்களோகவே சிறு சிறு ஆணியால் குருசில் நின்றதே அப்பா அண்டே குருசில் பாவியல் அப்பா அண்டே குருசில் பாவியல் எப்பாவியை நினைத்தே கொல்லதா என்றாலே கொலை நடந்தது மனம் வருதே இப்பொழுது உன்னை கொட்டுகிறோம். யார் கொட்டுகிறீர்கள் சொல்லு. கொல்றதாம் கொட்டிவிட்டதே எலும்புகள் எல்லாம் என்ன தெரியுதே இடும்பையின் கடலிலே இறங்கி விட்டீர் இயேசுவே கொடும் பாவி எங்களை தீக்கடலில் மீட்கவே என் பாவம் மாபெரிது மன்னியும் இயேசுநாதா என்
என் பாவம் மாபெரிது மன்னியும் இயேசுநாதா. புசியாத இன்ப உடல் ஒட்டி போனதே, பசியினால் நின்னுடல் வாடி வதங்கிட்டேன். புசியாத இன்ப உடல் ஒட்டி போனதே, பசியினால் நின்னுடல் வாடி வதங்கிட்டேன். அடியினால் நின்மேகம் உருகுலைந்ததே, அடியினால் நின்மேகம் உருகுலைந்ததே. படிமத மாறியிருள் கோரமானதே, நின்னழகே என்னாலே நின்னழகே, நின்னழகே என்னாலே நின்னழகிழந்தே. கொள்கதா என்னாலே கொலை நடங்குது, மனம் குமருது, மெய் செலுத்திடுது, மெய் செலுத்திடுது. கொள்கதா என்றாலே கொலை நடங்குது, குமருது, மெய் செலுத்திடுது, மெய் செலுத்திடுது. கொள்ளும் ஜீவனை தந்தவனே, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஐயரே வணக்கம். என்ன இன்று உம்முடைய முகம் மிகவும் கவலையாகவும் சோர்வாகவும் உள்ளது? இதற்கு காரணம், இன்று ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கில் அந்த மனிதன் மீது எந்த குற்றமும் இல்லை, எந்த தவறுதலும் இல்லை. அதற்கு சாட்சிகளும் எதிராக உள்ளது. நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் தான் சோர்வாக உள்ளேன். ஐயா, எனக்கு இன்று ஒரு கனவு வந்தது. என்ன கனவு கண்டாய்? கண்டு மிகவும் பயந்து போனேன். அப்படியா? என்ன அது? தீங்கு செய்ய வேண்டாம், கனவில் தீங்கு செய்ய வேண்டாம். செய்ய வேண்டாம், கனவில் கருப்பாடு மட்டும் தீங்கு செய்ய வேண்டாம். குற்றமில்லாத ஒரு ஆடு, அது குற்றப்படுவதை நானும் கண்டேன். குற்றமில்லாத ஒரு ஆடு, அது குற்றப்படுவதை நானும் கண்டேன். அதை கண்டு நானும் பயந்தேன். தீங்கு செய்ய வேண்டாம், கனவில் கருப்பாடு மட்டும் தீங்கு செய்ய வேண்டாம். குற்றமில்லாத துயரத்தை உந்தன் கைகளில் வடிந்திட கண்டேன். குற்றமில்லாத துயரத்தை உந்தன் கைகளில் வடிந்திட கண்டேன். அதை கண்டு நானும் பயந்தேன். தீங்கு செய்ய வேண்டாம், கனவில் கருப்பாடு மட்டும் தீங்கு செய்ய வேண்டாம். அந்த கனவை கண்டு நான் மிகவும் பயந்து போனேன். அவர் நல்லவர், அவருக்கு எந்த தீங்கும் செய்ய வேண்டாம். அப்படியா? நான் என்ன செய்வது? மக்களின் தீர்ப்பும் சாட்சிகளும் அவருக்கு எதிராக உள்ளது. பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. என்னுடைய ஆசை? வாருங்கள். சொல்லுங்கள். என்ன செய்தி? இப்போ வந்திருக்கிறீர்கள். இதோ அந்த இயேசுவை அழைத்து கொண்டு வருகிறோம். ஏன் அது என்ன சொன்னார்?
உங்களிடம் அழைத்து கொண்டு சென்று சொன்னார். ஓ அப்படியா, சரி கொண்டு வாருங்கள். சரியாகட்டும். வெறுமையான பாத்திரம் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரம் கோயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையும் கண்ணோக்கி பார்த்திடுமே. என்னை காப்பாற்ற யாருமே இல்லை போல இருக்கு. சரி, ஓகே. பிலாத்து ராஜாவினிடம் எழுத்து வந்து விட்டோம். அவர் என்ன சொல்லுகிறார் பார்க்கலாம். வணக்கம் அரசே. வணக்கம். இவரை ஏரோதுவினிடத்தில் கொண்டு சென்றோம். இவன் பேசாமல் இருந்ததால் ஏரோது கோபமடைந்து இவனை எங்கள் கையில் ஒப்புவித்து பிலாத்துவினிடத்தில் கொண்டு போகுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படியா? நீ இயேசுவா? நீ யூதருக்கு ராஜாவா? ஓ அப்படியா? உனக்கு தெரியும் அல்லவா, நான் உன்னை விடுதலை பண்ணவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு நன்றாய் தெரியும் அல்லவா? பரத்திலிருந்து உமக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டாது இருந்தால் என் மீது உனக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனாலும் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவனுக்கு அதிக பாவம் உண்டு. யாரங்கே அந்த பரபாசை கொண்டு வாருங்கள். இன்று பண்டிகை வந்தது, வருடந்தோறும் ஒருவனை விடுதலை செய்ய வேண்டும். இந்த பரபாசை யாரங்கே? இந்த பரபாசை கொண்டு வாருங்கள். பரபாசை 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 விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறுகிறீர்கள். இவனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான். எருசலேமில் ஆலயத்தையும் இடித்து 3 நாளில் எழுப்புவேன் என்று சொல்லுகிறானே, இவனை எப்படி விடுதலையாக்க வேண்டும்? ஆனால் இவனிடத்தில் கண்டு வரை எந்த குற்றத்தையும் நான் காணவில்லை. அது மட்டுமல்ல, இவன் கலிலேயை தொடங்கி இது நாள் வரையும் கலவரம் செய்து கொண்டார். அப்படியானால் உங்கள் தீர்ப்பே இதுக்கு ஏதுவாகும். நீங்களே இவனை சிலுவையில் அறைய வேண்டும். யாரங்கே தண்ணீர் கொண்டு வாருங்கள். சத்தம் எங்கள் இயேசுவின் சத்தம். உங்கள் முன் என் கைகளை கழுவினேன். இந்த இரத்த பழிக்கு என் மீது குற்றம் அல்ல. இதற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. இவனை நீங்களே கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள். வசமாக மாட்டிக்கொண்டான். இவனை இழுத்து வாருங்கள். கொல்கதா என்னும் மலைக்கு கொண்டு செல்லலாம். இவன் யூதருடைய ராஜாவை வாக்கு கூறினான். இவனை காப்பாற்ற ஒருவரும் இல்லையோ? எருசலேமின் ஆலயத்தை இடித்து போட்டும் இல்லை. எங்களும் எருசலேம் ஆலயத்தை
விடுவித்துக் கொள்ளுங்கள், பார்க்கலாம். அவன் அங்கியை கழுத்துங்களா, ஏலப்படலாம், கழுதுங்கள் அவன் அங்கியை. ஆண்டவரா, என்னடா உன்னும் ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? நீ ஏன் ஆண்டவர் என்று சொல்லிக் கொண்டிருந்த, இப்பொழுது ஆண்டவரே என்று கூறுகிறாயா? இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்கு சொந்த பாடுத்தே ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்கு சொந்த பாடுத்தே ஏற்றுக்கொண்டார். அந்த கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றார், புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றது நம்பிய சுவண்டை இவனை விடாதீர்கள், இவனை சிலுவையில் அறைய வேண்டும். சிலுவை சுமந்து ஒருவாம் சிந்தி நிறத்தாம் இவனை விடாதீர்கள், இவனை கொல்லுங்கள். இவனை விடாதீர்கள், கொல்லுங்கள். நீ எல்லாம் இவர்களுடைய ராஜாவா? ஜனங்களை ரட்சிக்க வருகிறாய். பாவ மனித ஜாதிகளை வாசமளிக்க வந்தார். பாவ மனித ஜாதிகளை வாசமளிக்க வந்தார். பாவ பரிகாரி கர்த்தரே சுனாதர் பாவமெல்லாம் சுமந்தார். பாவ பரிகாரி கர்த்தரே சுனாதர் பாவமெல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த
ஏழே பூக்கள் பூத்ததையா ஜீவ பூக்களானதையா அது ஜீவ பூக்களானதையா குற்றமில்லாத பிரிந்ததே ஆயுள் முடிந்ததே கூடி கலைந்ததம்மா இசப்பாவும் குருவி பறந்ததம்மா அப்பா குருவி பறந்ததம்மா ஆவி பிரிந்ததே நீ நாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள். ஆவி பிரிந்தது ஆயுள் முடிந்தது கூடி கலைந்ததம்மா உந்தன் குருவி பறந்ததம்மா அப்பா பாவிகளை ரட்சிக்க வந்தப்பா உந்தன் குருவி பறந்ததம்மா தப்பு செய்யவில்லை, அவருக்கு ஏன் இந்த தண்டனை? இருக்கும் பேனுக்கும் உனக்குள்ளே சொந்தத்துக்கும் அப்பா எசப்பா நீ கிறிஸ்துவானால் உன்னை ரட்சித்துக்கொள். இதோ இயேசுவின் வஸ்திரம், இது யாருக்கு வரும் என்று சீட்டு போட்டு பாருங்கள். இன்றைக்கு பரதேசி இருப்பாய் கல்வாரி என்னோ தோட்டத்திலே கத்த தொங்கும் சிலுவையிலே தாயே, அதோ உன் மகன், இதோ உன் தாய். மற்றவர்களை ரட்சித்தான், இன்று இவனை யார் ரட்சிக்க போகிறாரோ பார்க்கலாம். கண்ணத்திலவன் ஓங்கி ஆடிய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றான். கண்ணத்திலவன் ஓங்கி ஆடிய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றான். அந்த பிலாத்தோ கையை கழுவி, அந்த பிலாத்தோ கையை கழுவி ஆண்டவரை ராகவாய் இருக்கிறேன்.
கூப்பிடுகிறான் போல. வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம் இவன் எலியாவை கூப்பிட்டு வருகிறானா என்று. சேவல் கோவிடா மூன்று வேளையும் சொந்த குருவை மறுதலித்தான். சேவல் கோவிடா மூன்று வேளையும் சொந்த குருவை மறுதலித்தான். எல்லாம் முடிந்தது. உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். முடிந்தது. சரி, வாருங்கள், நம் பிரதான ஆசாரியரிடம் சென்று இவனை முடித்து விட்டோம் என்று சொல்லலாம். இந்த பாடுகள் முந்தன் வாழ்வுக்காய் இந்த பாடத்தில் ஏற்றுக்கொண்டாய். இந்த பாடுகள் முந்தன் வாழ்வுக்காய் இந்த பாடத்தில் ஏற்றுக்கொண்டாய். ஓடி வருகிறேன் ரத்தமும் நீரும் ஓடி வருகிறேன் கர்த்தரை சரி, இவனை அடக்கம் செய்யலாம். கூட்டிக் கொண்டு வாருங்கள்.